அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன். நம்ம ஃப்ரீ காமர்ஸ் கோர்ஸ் பேசிக் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஒரு Q&A வீடியோ தான் பார்க்க போறோம். சிலபஸ் எதுவும் பார்க்க போறது இல்ல. ஸோ இது வரைக்கும் கிளாஸ் 5ல இருந்து ஏதாவது டவுட் இருந்தா வாட்ஸ்அப்ல வந்துட்டு எங்களுக்கு கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் மெம்பர்ஸ் நிறைய டவுட்ஸ் அதுல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே இந்த வீடியோ உங்களுக்கு கிளியரா வந்துட்டு ஆன்சர் பண்ண போறோம். அண்ட் இது வரைக்கும் கிளாஸ் 5 நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா போய் நம்மளோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்க இன்னும் வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே வாட்ஸ்அப்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, நாங்க உங்களையும் ஜாயின் பண்ணி விட்டுறோம். சரி, ஓகே, வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆக்சுவலி அவங்க நேம் எதுவும் மென்ஷன் பண்ணல, ஜெயின் போட்டிருந்துச்சு. ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, என் ஹஸ்பண்ட் நேம்ல ஜிஎஸ்டி இருக்கு, என்னோட பேங்க் அக்கௌண்ட் வச்சு அமேசான்ல ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்க வந்து செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு கேட்டிருக்காங்க. அதாவது அவங்க ஹஸ்பண்ட் நேம்ல ஜிஎஸ்டி இருக்கான். ஸோ அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் வச்சு செல்லர் அக்கௌண்ட் வந்து அமேசான் கிரியேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது அமேசானுக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே வந்துட்டு எப்படின்னா, ஒரு யாரோட நேம்ல நீங்க ஜிஎஸ்டி வச்சிருக்கீங்களோ ஸோ அவங்களோட ப்ரூஃப் தான் நீங்க எல்லாமே கொடுக்கணும். பேன் கார்டா இருக்கட்டும், ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட்னு எல்லாமே வந்துட்டு ஒரே நேம்ல இருக்கணும். ஸோ நேம் மாத்திலாம் ஒரு டாக்குமெண்ட் ஒருத்தரோட, இன்னொரு டாக்குமெண்ட் ஒருத்தரோட கொடுக்கக்கூடாது. எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஒருத்தரோட தான் கொடுக்கணும். ஓகே, செகண்ட் கொஸ்டின் லியா லாரிஃப் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. சிஸ்டர், எங்கள் அம்மா வீட்டு அட்ரஸ்க்கு ஜிஎஸ்டி எடுத்துட்டு மாமியார் வீட்டிலேருந்து பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். அதாவது உங்களோட பிக்கப் அட்ரஸ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அமேசானுக்கும் மீஷோக்கும் வந்துட்டு ஜிஎஸ்டி வேறு, பிக்கப் அட்ரஸ் வேறையாக இருக்கலாம். பட் ஃப்ளிப்கார்ட் மட்டும் நீங்கள் ஜிஎஸ்டி என்ன அட்ரஸ் இருக்கோ அதே அட்ரஸ் தான் நீங்கள் வந்து பிக்கப் அட்ரஸுமே இருக்கணும். ஸோ அமேசானில் மீஷோவில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு பிக்கப் அட்ரஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தேர்ட் கொஸ்டின் அவங்களே தான் கேட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி வெரிஃபிகேஷனுக்கு வீட்டுக்கு செக் பண்ண வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வருவாங்க செக் பண்ணுறதுக்கு. அண்ட் அவங்க வரும்போது உங்களோட ஃப்ளெக்ஸ் இருக்கணும். ஸோ உங்கள் ஜிஎஸ்டிகள் நீங்கள் கொடுத்துருப்பீங்க இல்லையா, ஷாப் நேம், அந்த நேமில் வந்துட்டு ஒரு ஃப்ளெக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் வந்துட்டு ஸ்டாக்ஸ் இருக்கணும். ஸோ நீங்கள் என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த கேட்டகரிஸ்லேருந்து கொஞ்சமாவது நீங்கள் வந்து ஸ்டாக்ஸ் வச்சுருக்கணும். அண்ட் அவங்க பார்க்க வரும்போது கொஞ்சம் கடை வந்துட்டு ரன்னிங் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வீட்டிலேருந்து பண்ணீங்களும் ஓகே, அது கடையிலேருந்து பண்ணீங்கனாலும் ஓகே. அவங்க வந்து பார்க்கும்போது நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஸ்டார்ட்டே பண்ணலைனாலுமே கொஞ்சமாவது ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஒரு செலக்டிவாக வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அவங்க வந்து பார்க்கும்போது கொஞ்சமாவது உங்களோட ஷாப்போ வீட்லேயோ ரன்னிங் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் அவங்க நேம் எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஹாய் மேம், ஹோம்மேட் மசாலா சேல்ஸ் பண்ணுறேன், அது அமேசானில் சேல் பண்ண முடியுமா, ஒரு கைடன்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அமேசானில் வந்துட்டு சேல்ஸ் பண்ண முடியும். அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நம்ம எல்லாமே சேல்ஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்துட்டு எஃப்எஸ்ஐ லைசன்ஸ் இருக்கணும். அண்ட் ஜிஎஸ்டி உங்ககிட்ட வேணும். அண்ட் அதெல்லாம் வந்துட்டு பேக் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பேக்கேஜிங் நீங்கள் வந்து பேக் பண்ணியிருக்கணும். ஸோ எதுவுமே லீக் ஆகாத மாதிரி நல்ல ஒரு பேக்கேஜிங் இருக்கணும். அண்ட் உங்களுடைய ஷாப் நேமோ ஆர் ஏதாவது உங்களுக்குன்னு ஒரு ஓன் லேபிள் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் சபானா ஃபைசல் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. சிஸ்டர், அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ எல்லாத்துக்கும் கூகுள் குரோமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாமா? அதில் எப்படி நம்ம ப்ராடக்டை சேல் பண்ணுறது வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ எல்லாமே வந்துட்டு கூகுள் குரோமில் ஒர்க் பண்ணலாம். ஸோ கூகுள் குரோமில் போயிட்டு டெஸ்க்டாப் மோடில் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அதுவே போதும். ஸோ கொஞ்சம் பிக்கப் வேணால் நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் லேப்டாப்பில் நீங்கள் பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே. ஸோ அதனால் லேப்டாப் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். ஓகே, லேப்டாப் இல்லைனாலும் நம்ம இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வந்து டெஸ்க்டாப் மோடில் போட்டுட்டு கூகுள் குரோம்லேயே நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணலாம். அண்ட் எப்படி சேல்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் நம்ம வந்துட்டு கிளாஸ் நம்ம போயிட்டு இருக்கு. ஸோ செல்லர் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறத 5th கிளாஸ் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதுவுமே நீங்க வந்து டெஸ்க்டாப் ஃபோன்லேயே போட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் எப்படி சேல்ஸ் பண்றதுங்கிறத நீ அடுத்தடுத்த வீடியோஸ் வர்றது நாங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இந்த இ-காமர்ஸ் கோர்ஸ் ஃபுல்லாக நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே மட்டும் தெரிஞ்சிடும். 6th கொஸ்டின் ஸ்ரீ அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, அமேசானு சேல் பண்ணால் சேல் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது சேரின்னு இல்லை, நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நம்ம வந்துட்டு இந்த ப்ராடக்ட் பண்ணால் சேல் ஆகும், அந்த ப்ராடக்ட் பண்ணால் சேல் ஆகுங்கிறத நம்ம வந்து டிசைட் பண்ணிட்டு நம்மளால வந்துட்டு எதுவுமே வந்து இங்கே இ-காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் சேல் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் என்ன ப்ராடக்ட் நீங்கள் சூஸ் பண்ணாலும் ஓகே, அதை நீங்கள் வந்துட்டு வாங்கி சேல் பண்ணால் மட்டும்தான் அது உங்களுக்கு சேல் ஆகுமா சேல் ஆகாதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு நீங்கள் ப்ராடக்ட் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து 3rd கிளாஸில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எவர்கிரீனாகவும் இருக்கணும் அண்ட் டிமாண்டாகவும் இருக்கணும். ஸோ அது எப்படி நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கிளாஸ் 3 நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நம்ம வந்து கேரண்டியாக சொல்ல முடியாது. ஸோ இதான் வந்து சேல் ஆகும், அதான் சேல் ஆகும்னு. ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே சேல் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயுமே ஏர்ன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அண்ட் நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் நல்ல ஒரு இமேஜ் நம்ம அப்லோட் பண்ணணும். அண்ட் டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் எல்லாமே நல்ல ஒரு எஸ்இஓ பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ இதான் நம்மளால பண்ண முடியும். அண்ட் நீங்கள் வந்து எஃபர்ட் நீங்கள் இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சேல்ஸ் ஆகும். அண்ட் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே குவாலிட்டி இல்லாமல் நீங்கள் வந்து சேல் பண்ணாதுங்க. கம்மி ப்ரைஸ் போடலாம் அப்படின்லாம். ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியில் நீங்கள் வந்து போடும்போது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கம்மியாகும். அண்ட் திரும்பி திரும்பி உங்ககிட்ட வந்து கஸ்டமர்ஸும் வருவாங்க. 7th கொஸ்டின் ஸ்வேதா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ஸோ சிஸ்டர், இன்ஸ்டா ஒய்டியில் சேல் பண்ணுறதுக்கும் ஜிஎஸ்டி வேணுமா? இன்ஸ்டாவில் சேல்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பேன் கார்டு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்துட்டு நம்மளோட சிலபஸ்லேயே வந்துட்டு இப்போதைக்கு இல்லை. ஸோ இருந்தாலும் ஓகே, அவங்க கேட்டதுக்காக நம்ம வந்துட்டு ஆன்சர் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டா ஒய்டியில் சேல் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்மள்கிட்ட ஜிஎஸ்டி வந்துட்டு தேவை கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டாலையும் ஓகே, யூடியூப்லேயும் ஓகே, நீங்கள் வந்துட்டு சேல்ஸ் பண்ணும்போது என்னென்னா ஒரு நல்ல வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் குவாலிட்டியான வீடியோஸ் வந்து எடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்துட்டு பீப்புள்ஸ்கிட்ட போயிட்டு ரீச் ஆகும். ஸோ நீங்கள் வீடியோஸே போடாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன ப்ராடக்ட் வச்சுருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ கண்டினியூஸ்லி நீங்கள் வந்துட்டு வீடியோஸ் போட பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும். நிறைய பேர் உங்ககிட்ட வந்துட்டு கஸ்டமர்ஸுமே வருவாங்க. ஸோ நல்ல குவாலிட்டி இருக்கணும் உங்கள் ப்ராடக்ட்ஸ். ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலும் சரி யூடியூப்லேயும் நீங்கள் பண்ணும்போது உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும்போது திரும்பி உங்ககிட்ட வந்துட்டு கஸ்டமர்ஸ் வருவாங்க. அண்ட் இன்ஸ்டாவில் சேல்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பேன் கார்டு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. ஸோ நீங்கள் நார்மலாக இன்ஸ்டா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி வேற ஒரு அக்கௌண்ட் பிஸ்னஸ்க்குன்னு சொல்லி தனியாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். 8th கொஸ்டின் அவங்க நேம் வந்துட்டு முரு அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, மேடம் நாங்கள் பூஜா பொருட்கள் கம்மியான விலையில் வாங்கி எங்கள் பிராண்டில் பேக் பண்ணி சேல்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பார்கோட் வேணும் மேடம். அந்த பார்கோட் தனியாக எங்களுக்குன்னு வாங்கணும் மேடம். வாங்க முடியுமா? வாங்குறதுனா எப்படி வாங்குறது எப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவுமே நம்ம பேசிக் சிலபஸில் இல்லை, பட் கேட்டிருக்காங்களே சரி நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த பார்கோட் வந்து நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். GS1 இந்தியா அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ஜென்ரேட் பார்கோட் கொடுத்தீங்கன்னா சம் டீட்டெயில்ஸாக கேட்கும். பேன் கார்டு, ஆதார் கார்டு, இந்த மாதிரி கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்கள்கிட்ட கேட்கும். அதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு GT நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வரும். ஸோ அந்த நம்பர் நீங்கள் வந்துட்டு பார்கோட் இமேஜாக நீங்கள் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணிவிட்டு கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட பேக்கேஜிங்கில் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா யூடியூப்பில் டெடிக்கேட்டட் நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வரும். ஸோ GS1 இந்தியாவில் எப்படி அப்ளை பண்ணுறது அந்த மாதிரி நீங்கள் போய்ட்டு சர்ச் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறங்க டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது நம்மளோட சிலபஸ் இல்லை. ஸோ நம்ம வந்துட்டு இதை கவர் பண்ண முடியாது. ஏன்னா சிலபஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எக்ஸ்ட்ரா வேறு வீடியோஸ் நம்ம போட முடியும். ஸோ வேறு ஏதாவது வீடியோஸ் பார்த்து நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் கிஷோர் தியா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ஹாய் மேடம், ஒரு டவுட். நான் வந்து ப்ராடக்ட்ஸ் போத் ஆன்லைன் அமேசான், ஃப்ளிப்கார்ட் எக்ஸெட்ரா அண்ட் ஆஃப்லைனில் நியர்பை ஷாப், சூப்பர் மார்க்கெட் சேல்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு ஃபார் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பிளாட்ஃபார்முக்கு எப்படி காமனாக பார்கோட் எடுக்கிறது யாருன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யார்ட்டையும் போயிட்டு பார்கோட் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்களே வந்துட்டு பார்கோட் எடுக்கலாம். ஸோ நான் லாஸ்ட் 8th கொஸ்டின் நான் சொன்னேன்ல, ஸோ அதே தான் உங்களுக்குமே GS1 இந்தியாவில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அது ஸ்டிக்கராக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட ப்ராடக்ட்ஸை ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு 10th கொஸ்டினும் அவங்க தான் கேட்டிருக்காங்க. ஹாய் மேம், மினிமம் இந்த GST, FSI லைசன்ஸ் எல்லாம் எவ்வளோ சார்ஜ் ஆகும்? பிகாஸ் இங்கே நான் பெங்களூரில் ஒரு பிளேஸில் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் கேட்குறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு டிஃப்ரெண்ட் அமௌண்ட் பெங்களூரில் கேட்குறதா சொல்லியிருக்காங்க GST அண்ட் FSI லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ வந்துட்டு மினிமம் சார்ஜஸ்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஆடிட்டரை பொறுத்து சார்ஜஸ் வந்துட்டு வேரி ஆகும். சார்ஜஸ் வந்துட்டு அவங்க ஆடிட்டரை பொறுத்து தான். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு அங்கேயே வந்துட்டு ஒரு 2-3 ஆடிட்டர்ஸ் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க. யார்கிட்ட வந்து உங்களால் அஃபோர்டபுள் ப்ரைஸாக தெரியுதோ அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் GST, FSI எல்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. பட் அவங்க கேட்க நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஸோ 2-3 பேர்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 11th கொஸ்டின் விமல் மணி 87 அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. இன்ஸ்டாண்ட் ஃபேஸ்புக் பேஜில் ப்ராப்பர் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணி அதில் சேல்ஸ் பண்ணணும், ஃபுல் டீட்டெயில்ஸ் போடுங்க மேம்.
ஓகே. டீட்டெயில் வீடியோ வந்துட்டு போடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு இன்ஸ்டாண்ட் ஃபேஸ்புக்கில் நீங்கள் வந்து ப்ராப்பர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது வந்துட்டு சேம் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க இல்லையா, உங்கள் பர்சனல் அக்கௌண்ட். அதே மாதிரி இன்னொரு அக்கௌண்ட் பிஸ்னஸ்க்குன்னு சொல்லி செப்பரேட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதை வந்துட்டு ஷோ பண்ணுங்கள், வீடியோஸ் போடுங்க, போஸ்ட் போடுங்க. ரெகுலராக தான் நீங்கள் போட தான் வந்துட்டு வியூவர்ஸ் வந்துட்டு வருவாங்க. ஸோ வந்துட்டு கொஞ்ச நாள் போட்டு கொஞ்ச நாள் விடுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் வீடியோஸாக போட்டுக்கிட்டே இருங்க. ஸோ கன்சிஸ்டன்சி தான் இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். இன்ஸ்டாண்ட், யூடியூப், ஃபேஸ்புக் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் போட உங்களுக்குமே ஆர்டர் வரும். 12th கொஸ்டின், ரிஸ்வான் ஹர்ஷம் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதே டவுட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் நான் சொல்லிட்டேன். விமல்மணி 87 இது அவங்களே தான் கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்சிஓ அண்ட் மெட்டா பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக எஸ்சிஓ பற்றி வந்துட்டு நம்ம இந்த சிலபஸில் கவர் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் இந்த ஃபைனல் சிலபஸ் போகும்போது எஸ்சிஓ பண்ணி எப்படி நம்ம வந்து டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எப்படி எஸ்சிஓ பண்ணுறது நம்ம வந்து கவர் பண்ணுவோம். ஸோ கோர்ஸ் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் மெட்டா ஆட் அது வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா நம்ம வந்து பேசிக்ஸ் தான் இப்போ நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஸோ பேசிக்ஸை வந்து மெட்டா ஆட்லாம் வந்துட்டு கவர் ஆகாது. ஸோ அதெல்லாம் அட்வான்ஸ் லெவல் போயிடும். ஸோ இந்த பேசிக்ஸ் முடிஞ்சுட்டு நம்ம அட்வான்ஸ் அதெல்லாம் வந்துட்டு பார்க்கலாம். 14th கொஸ்டின், நியூரியா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ஹார் சிஸ்டம் மீஷோவில் சேல் பண்ணி 1 month கம்ப்ளீட் ஆகிருச்சு. பட் இன்னும் கேஷ் கிரெடிட் ஆகலை. டேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும்னு டேட் கொடுக்குறாங்க. பட் இன்னும் கிரெடிட் ஆகலை. டிக்கெட் ரைஸ் ஆனால் அதில் இருக்க டேட்டில் கிரெடிட் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் இன்னும் கிரெடிட் ஆகலை. ப்ளீஸ் கிவ் மீ சொல்யூஷன் மேம். ஆக்சுவலாக மீஷோவில் வந்துட்டு இது ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆகும் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிறதுக்கு. பட் நம்ம பண்ணுற வேண்டியது வந்துட்டு நான் உங்ககிட்ட நமக்கு டிக்கெட் ரைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தாலுமே இன்னும் ஒரு 2-3 டைம் நீங்கள் வந்துட்டு கம்ப்ளைண்ட் வந்துட்டு ரைஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு இது கொஞ்சம் டிலே ஆகும். பட் உங்களுக்கு வந்து அமௌண்ட் கண்டிப்பாக கிரெடிட் ஆகும். ஸோ அதைப்படி நீங்கள் ஒர்க் பண்ணிக்க வேண்டாம். பட் நீங்கள் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும். பட் கொஞ்சம் டிலே ஆகும். நெக்ஸ்ட்டு 15 கொஸ்டின், அது நேம் எது மென்ஷன் பண்ணல, ஜே அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, மேம் கிட்ஸ் டாய்ஸ் அண்ட் ஹேண்ட்பேக்ஸ் ஆர் ஜுவல்லரி ஐட்டம் சேல் பண்ணலான்னு இருக்கேன். பிராண்டட் ஹேண்ட்பேக் ரீசெல்லிங் பண்ணனா அக்கௌண்ட்டை கிளைம் பண்ணுவாங்களா? டாய் சேல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக கிட்ஸ் டாய்ஸ் நீங்கள் வந்துட்டு சேல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சப்ளைட் வாங்கியிருப்பீங்கள்ல. ஸோ அந்த சப்ளைக்கிட்ட BIS சர்டிஃபிகேட் இருக்கணும் அந்த டாய்ஸ்க்கு. ஸோ அப்படி இருக்க டாய்ஸ் மட்டும் தான் நீங்கள் வந்துட்டு வாங்கி சேல்ஸ் பண்ணணும். BIS சர்டிஃபிகேட் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அதை தயவு செஞ்சு நீங்கள் வாங்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் அது வந்துட்டு ரிஸ்க்காக முடியும். ஏன்னா பேட்டரி ஐட்டம்லாம் நம்ம வந்து வாங்குறதுனால அது ஃபயர் ஆக சான்சஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்ப்பாங்க, நம்ம பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் பார்ப்பாங்க. ஸோ BIS சர்டிஃபிகேட் அவங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிட்ஸ் டாய்ஸ் வந்துட்டு சேல் பண்ணலாம். ஸோ சர்டிஃபிகேட் அவங்ககிட்ட தரமாட்டாங்க. ஜஸ்ட் PDF-ஆக நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். ஸோ வாங்கிட்டு நம்ம வந்துட்டு அமேசான், மீஷோ எதில் வேணால் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பிராண்டட் ஹேண்ட்பேக் பற்றி சொன்னால், நீங்கள் பிராண்டட் ஹேண்ட்பேக்குன்னு இல்லை. ஸோ பிராண்டாக நீங்கள் என்ன ஒரு ப்ராடக்ட்ஸ் நீங்கள் சேல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் எந்த பிராண்டை சேல் பண்ணுறீங்களோ அந்த பிராண்ட் கிட்ட வந்துட்டு ஒரிஜினல் ப்ரூஃப்ஸ்லாம் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ வந்துட்டு பிகினர் ஸ்டேஜில் கொஞ்சம் இந்த மாதிரி பிராண்ட் ஐட்டம்லாம் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஜுவல்லரி ஐட்டம். ஸோ ஜுவல்லரி ஐட்டம் வந்துட்டு ஓகே, உங்ககிட்ட வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ நார்மலாக வந்துட்டு எல்லா ப்ராடக்ட்ஸ் நம்ம எப்படி சேல் பண்ணுறோமோ அதே ஜுவல்லரி ஐட்டம் நீங்கள் வந்துட்டு சேல் பண்ணலாம். பட் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன, ஜுவல்லரி ஐட்டம்னா நிறைய வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் வரும், அவ்வளோதான். மற்றபடி ஜுவல்லரி ஐட்டம் வந்துட்டு ஒன்றும் இல்லை. 16th கொஸ்டின் சரண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ராடக்ட் இமேஜ் அப்லோட் பண்ணும்போது இமேஜை நம்மளே எடிட் பண்ணணுமா இல்லை ப்ரொஃபஷ்னல் எடிட்டிங் டீம் மூலமாக எடிட் பண்ணணுமா? AI டூல்ஸ் யூஸ் பண்ணி ப்ராடக்ட் இமேஜ் ரெடி பண்ணால் காப்பிரைட் ப்ராப்ளம் வருமா? AI யூஸ் பண்ணி இமேஜ் கிரியேட் ஆர் எடிட் பண்ணி ப்ராடக்ட் லிஸ்டிங்கில் யூஸ் பண்ணலாமா? இதை கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நம்மளே வந்துட்டு இமேஜ் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணோம் அப்படிங்கிறதுல நம்ம வந்துட்டு ப்ரொஃபஷனல் டீம்லாம் வச்சு எடிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. AI டூல் யூஸ் பண்ணி கண்டிப்பாக நம்மளால் வந்துட்டு எடுக்க முடியும். காப்பிரைட் இஷ்யூ வருமானா? காப்பிரைட் இஷ்யூ வராது. பட் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு ஏதாவது AI டூல்ஸ் வச்சு எடிட் பண்ணும்போது அந்த AI டூல்ஸ் நேம் வந்துட்டு அங்கே வரக்கூடாது. ஸோ அந்த ஃபோட்டோ வந்துட்டு எந்த ஒரு இடத்துலையும் AI டூல் நேம் வராமல் இருக்கணும். வந்துச்சுன்னா கண்டிப்பாக காப்பிரைட் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ நிறையா இருக்குது, ஜெமினி இருக்குது, ChatGPT இருக்குது. ஸோ இந்த மாதிரி AI டூல்ஸ்லாம் வச்சு நீங்கள் வந்துட்டு எடிட் பண்ணிக்கலாம்.
17th கொஸ்டின் நேம் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, ஈஷி ஷிப் ஆர் செல்ஃப் ஷிப் விச் ஒன் இஸ் பெஸ்ட் சாய்ஸ் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஈஷி ஷிப் ஃபஸ்ட்டு செல்ஃப் ஷிப் என்னங்கிறத நாங்கள் வந்து லாஸ்ட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளியராக அது வந்து சொல்லியிருப்போம். அது ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கணும் நம்ம ப்ளேலிஸ்ட்டில். அண்ட் இது ரெண்டில் எது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு கேட்டால் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஈஷி ஷிப் தான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா வந்துட்டு நம்ம போயிட்டு வந்துட்டு கொரியர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. கொரியன் பர்சன்ஸே நம்ம கிட்ட வந்து பிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஈஸி ஷிப் தான் வந்து பெஸ்ட்டு. 18th கொஸ்டின் சரண் அவங்க தான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டாங்க, ட்ரெண்டிங் வந்து ஹை டிமாண்ட் ப்ராடக்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, காம்படிஷன் கம்மியாக இருக்கிற ப்ராடக்ட்டை எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்துட்டு நம்ம கிளாஸ் தேர்ட் கிளாஸ் வந்துட்டு நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஸோ எப்படி ப்ராடக்ட் நம்ம வந்து செலக்ட் பண்ணக்கூடாது, காம்படிஷன் வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு பார்க்கணும் அப்படிங்கிறத அதுலேயே நம்ம வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஸோ தேர்ட் கிளாஸ் வந்துட்டு வாட்ச் பண்ணிக்கோங்க, ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் 19th கொஸ்டின் இது அவங்களே தான் கேட்டிருக்காங்க. செல்லர் அக்கௌண்ட் சிட்டியில் இருக்கிற பீப்புள், இது வந்து நான் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன், அவங்க ரொம்ப லாங்காக கேட்டிருந்தாங்க. ஸோ புரியுற மாதிரி சொல்லிடுறேன். செல்லர் அக்கௌண்ட் சிட்டியில் இருக்கிற பீப்புள் மட்டும்தான் க்ரியேட் பண்ணணுமா, வில்லேஜில் இருக்கிற பீப்புளும் க்ரியேட் பண்ணி பிஸ்னஸ் பண்ண முடியுமா, வில்லேஜ் ஏரியாவில் கொரியர் பிக்கப் எப்படி ஒர்க் ஆகும், ஸோ அவங்க ஊரில் இருந்து சிட்டிலேருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஊர் இருந்தால் கொரியர் பர்சன்ஸ் வருவாங்களா, 50 to 100% பார்சல்ஸ் இருந்தால் சேம் டேல பிக் பண்ணுவாங்களா, ரெகுலராக வந்து பிக் பண்ணுவாங்களா, இல்லைன்னா டிலே ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் பிக்கப் லேட் ஆச்சுன்னா யார்கிட்ட போய் கம்ப்ளீட் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு சிட்டியில் இருக்கிறவங்க தான் வந்துட்டு இ-காமர்ஸ் செல்லர் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. வில்லேஜில் இருக்கவங்களும் தாராளமாக பண்ணலாம். அண்ட் வந்துட்டு வில்லேஜ் பீப்புள்ஸ்க்குமே வந்து கொரியர் பர்சன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் ரொம்ப நீங்கள் ஊரை விட்டு சிட்டியை விட்டு அவுட்டராக இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு வரமாட்டாங்க. அண்ட் இப்போ அமேசானுமே வந்துட்டு வர்றாங்க. ஸோ அவுட்டர் வில்லேஜஸ்க்குமே வந்து கொரியர் பிக் பண்ணிட்டு போகிறாங்க. மீஷோ மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும், அவ்வளோதான். ஸோ ஒருவேளை அவங்களால வர முடியாத ஒரு ஏரியாஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்களே போயிட்டு எங்கே இருக்கோ அங்கே போய் நீங்களே போயிட்டு கொரியர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் கொரியர் போடுறது கொஞ்சம் லேட் ஆச்சு, நீங்கள் செல்லர் சப்போர்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். 20th கொஸ்டின் விமல் மணி 87 அப்படிங்க கேட்டிருக்காங்க. கூகுள் அண்ட் ஜூமில் லைவ் கிளாஸஸ் எல்லாம் எப்படி கண்டெக்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது நம்மளோட சிலபஸே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இ-காமர்ஸ் பற்றி தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இவங்க வந்து ஜூம் லைவ் பற்றி கேட்டிருக்கனால இது நம்மளோட சிலபஸும் கிடையாது, இது நம்மளோட இதுலேயே வராது. ஸோ கேட்டதுக்காக வேணால் அவங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக வேணால் சொல்லலாம். ஸோ ஜூம் லைவ் வந்துட்டு ஜூம் மீட்டிங் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுலேயே வந்துட்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதில் போயிட்டு நீங்கள் பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு அந்த லிங்க்கை வந்துட்டு ஷேர் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஜூம் லைவ் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். எவ்வளோ இந்த வீடியோ வந்து முடிஞ்சு மோஸ்ட்லி நீங்கள் கேட்ட எல்லா கொஸ்டின் ஆன்சருக்குமே நாங்கள் வந்துட்டு ஆன்சர் பண்ணிவிட்டு எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே. அண்ட் சரண் அப்படிங்கிறவங்களுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணியிருப்போம். அவங்க மட்டுமே ஒரு 32 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே நம்மளால் கவர் பண்ண முடியாது இந்த வீடியோவில். அண்ட் இந்த 32 கொஸ்டின்ஸும் உங்களுக்கு எப்படி வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து கோர்ஸை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கோர்ஸ் ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களோட டவுட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிரும். அண்ட் அந்த 32 கொஸ்டின்ஸ்லேருந்து நாங்கள் ஒரு 5 கொஸ்டின்ஸ் ஃபில்டர் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுலேருந்து நான் வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்துட்டேன். ஸோ அவங்க 5 கொஸ்டின் ஃபில்டர் பண்ணி கொடுத்தாங்க இல்லையா, அதில் பேலன்ஸ் 2 கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா மீஷோ ரோட் மேப் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ மீஷோன்னு இல்லை, நம்ம வந்து இ-காமர்ஸ் ரோட் மேப் தான் நம்ம வந்து ஆக்சுவலாக கோர்ஸே அதுதான். ஆக்சுவலாக எப்படி வந்துட்டு ஜீரோலேருந்து எப்படி நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு சேல் எடுக்கிற வரைக்கும் தான் நம்ம கோர்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். ஸோ இந்த கோர்ஸ் ஃபுல்லாக முடிக்கும்போது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அண்ட் இன்னொன்று எஸ்இஓ பற்றி கேட்டிருந்தாங்க, மெட்டா பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ எஸ்இஓ வந்து இந்த பேசிக்ஸில் நம்ம வந்து கவர் பண்ணுவோம். ஸோ ஃபைனலாக நம்ம இந்த கோர்ஸில் வந்துட்டு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டுருக்கோம் இல்லையா, ஸோ ஃபைனலாக வந்து எஸ்இஓ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து காட்டுவோம். அண்ட் மெட்டா வந்து நம்ம சிலபஸ்லேயே கிடையாது, நம்ம பேசிக்ஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். அது வந்துட்டு அட்வான்ஸ் லெவல் போயிடும். அண்ட் நாங்கள் பேசிக்ஸ் கிளாஸஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் பற்றி நாங்கள் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டுமே நாங்கள் கொடுப்போம். ஸோ நீங்கள் அப்போ வந்துட்டு அதில் ஜாயின் ஆகிக்கலாம். அண்ட் அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இன்னும் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களை வந்து ஜாயின் பண்ணி விட்டுருவோம். அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலுமே க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயுமே வந்துட்டு உங்களுக்கு வீடியோஸ் வந்துடும், அப்டேட்ஸ் வந்துடும், டிப்ஸ் வந்துடும், எல்லாமே வந்துடும். ஸோ இந்த வீடியோ கீழே உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னாலும் வாட்ஸ்அப் சேனல்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.